நான் அண்ணா எப்போ விக்கிரவாண்டி மாநாடு அறிவிச்சு நம்ம தனியாக நிற்க போகிறோம், நம்ம ஒரு தனி மெஜாரிட்டியில் ஆட்சி அமைக்க போகிறோம் அப்படின்னு சொன்னார். அப்போவே நாங்கள் எல்லாருமே தமிழ்நாடு மக்கள் எல்லாருமே அண்ணா கூட இருப்பாங்க அப்படிங்கிறது எங்களுக்கு விக்கிரவாண்டி மாநாட்டத்திலே எங்களுக்கு தெரியுங்க. இப்போ தேர்தல் ரொம்ப இச்சக்கட்டம், ஒரு பெரிய குரூஷியல் ஸ்டேஜில் இருக்குது. ஏடிஎம்கே டிஎம்கே கிட்டத்தட்ட ஒரே வாக்குகள் பெற்ற நிலைமை தெரியுது. ஒருவேளை கொஞ்சம் குறைவு வந்திருக்குதுன்னா டிவிக்கு எந்த ஆட்சிக்கு சப்போர்ட் பண்ண வாய்ப்பு இருக்கு? ஆனால் அது எல்லாமே தலைமை அண்ணன் தான் முடிவு எடுப்பாருண்ணா. அண்ணன் என்ன சொல்கிறாரோ அதுதாண்ணா. அண்ணன் என்ன முடிவு எடுக்கிறாரோ அதுதான். இந்த வாக்குகள் பெற்றதுக்கு காரணம் என்னவா நீங்க நினைக்கிறீங்க? தமிழக மக்கள் என்ன எதிர்பார்க்கிறாரோ அதை அண்ணன் தருவாருங்கிற அந்த நம்பிக்கை தானே. கண்டிப்பாக அந்த நம்பிக்கையினால தான் மக்கள் இவ்வளோ ஆதரவு கொடுத்துருக்காங்க. சரிங்களா. அண்ணா எல்லாத்துக்கும் இப்போ இல்லை, 26 27 வருஷமாக 33 வருஷமாக பார்த்தீங்கன்னா அவரோட ரசிகர் மன்றத்தை மக்கள் இயக்கமாக ஆரம்பித்து மக்கள் இயக்கத்தை ஒரு கட்சியை வழிநடத்தி அந்த கட்சியில் இருக்கிறவங்கள ஒரு நல்ல தலைவர்களாக உருவாக்கிட்டு இருக்கா. அப்படி அதனால் கண்டிப்பாக நாங்கள் இன்னைக்கு நேற்று வந்தவங்க இல்லைண்ணா. சரிங்களா. அதாவது கட்சி ஆரம்பிச்சு தான் 2 வருஷம் ஆச்சு. நாங்கள் மக்கள் பணியில் 33 வருஷமாக இருக்காங்கண்ணா. அதுதானா இதுவரை கண்டிராத தமிழக ஆட்சியா இருக்கும்ண்ணா. கண்டிப்பா இதனால் வரைக்கும் தமிழ்நாடு மக்கள் பார்க்காத ஒரு ஆட்சியா இருக்கும்ண்ணா. கண்டிப்பா தளபதி நம்பி மக்கள் இவ்வளவு ஓட்டு போட்டிருக்காங்க. அந்த மக்களுக்கு கண்டிப்பா தளபதி எல்லாமே பண்ணி கொடுப்பாருண்ணா. கண்டிப்பா மக்களும் எதிர்பார்க்கறது இதுதானே. மக்களும் எதிர்பார்க்கறது இதுதானே, தலைவர் வரணும் அப்படின்னு ஒரு மாற்றத்தை விரும்புறாங்க மக்களும் எதிர்பார்க்கறது ஒரு மாற்றம். அதுதான் இது. தளபதி விஜய் தளபதி ரொம்ப சந்தோஷமா இருக்குண்ணா. தலைவர் தானே ஆட்சி அமைக்க போறாரு. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. மக்கள் எந்த மாதிரி ஆட்சி கேட்டாரோ அதே மாதிரி அமைப்பாரு.